தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். புதிய தமிழ்நாடு அரசு வந்து தங்களுடைய முதல் பட்ஜெட்டை வந்து நேற்று வந்து போட்டிருக்காங்க. இந்த பின்னணியில் வந்து நம்ம பட்ஜெட்டை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ பட்ஜெட்டை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட வந்து ரைஃபோ நிறுவனத்தின் ஃபவுண்டர் அத்திக் அகமது வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார். அரசியல் சார்ந்து நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம தமிழ் சமூகம் வந்து அரசியல் அறிவார்ந்த சமூகமா இருப்பதால் பலரும் வந்து பட்ஜெட்டை பேசுறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அது வந்து அரசியல் சார்ந்துதான் பேசுறாங்க. ஒரு எதிர்கட்சியாக இருந்தா இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே வந்து ஆளுங்கட்சி ஆதரிப்பவர்கள் வந்து முழுமையாக வந்து அந்த பட்ஜெட்டை வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல இருந்து நம்ம தமிழ் எக்கனாமி சேனலுக்கான அந்த நேச்சர், அந்த அந்த வடிவம் மாறாம நாம முழுமையாக அந்த பட்ஜெட்டை மட்டும் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். அதனால தான் உங்களை இன்னைக்கு ஸ்டூடியோக்கு கூப்பிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க வந்து 2036 வந்து $1.5 ட்ரில்லியன் எக்கனாமி நம்ம மாற போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாதையில அவங்க பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பொது விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா சார். நம்ம வந்து இதே சேனல்ல ஒரு 2 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்றப்ப என்னென்ன ரோட் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து என்னென்ன கேப்ஸ் இருக்குது, என்னென்ன அந்த கேப்ஸ் என்னென்ன ரியலிஸ்டிக்கான சேலஞ்சஸ் இருக்குன்றத ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு நல்ல அச்சீவபிள் ஒரு எனர்ஜெட்டிக் டார்கெட் தான் வச்சுருக்காங்க. ஒரு சென்சிபிள் டார்கெட் இருக்குது. அதில் எந்த ஒரு இது இல்லை. என்னென்ன ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற ப்ரையாரிட்டிஸ், அவங்க என்ஹான்ஸ் பண்ணுற ப்ரையாரிட்டிஸில் யாருக்கு அது வந்து கீழே வரைக்கும் அவங்களுக்கு பயன்பட போகுங்கிறத ட்ரை பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து புதுமையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைல் ஸ்டோன் பேஸ் டார்கெட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 வருடத்துல என்ன பண்ணணும், 5 வருடத்துல என்ன பண்ணணும். ஏன்னா முன்னாடி இருந்த பட்ஜெட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடாந்திர பட்ஜெட்டை தான் இருக்கும். இந்த வருடத்துல நமக்கு என்ன வருவாய் வரும், நம்ம என்ன செலவு பண்ண போறோம், எங்க அலோகேட் பண்ண போறோம் அப்படிங்கிற வடிவத்துல அந்த இதை முடிச்சுப்பாங்க. அப்கோர்ஸ் நமக்கு சென்னை மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற துணை டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல தான் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டார்கெட்டை மென்ஷன் பண்ணி இந்த 3 வருடத்துல நாங்க என்ன பண்ண போறோம், 5 வருடத்துல என்ன பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஆனா அதை ஆரம்பிக்கும் போதே நாங்க மைனஸ்ல இருக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. எங்க நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து எங்களால நிறைவேற்ற முடியல, உடனே நிறைவேற்ற முடியல. அதுக்கான வருவாயை வந்து நாங்க ஈட்டிட்டு நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பார்வையை, இந்த புதுமையான முயற்சியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது புதுமையான முயற்சியோட அடாப்ஷன் மெத்தட் நான் சொல்லலாம். யூரோப்புடைய பார்லிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல ஃபாலோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ் கீழே ஒரு 20-30 ப்ராஜெக்ட்ஸை டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸோடைய அவுட்புட் மூலமா அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு இது ஆகும். இது யூரோப்பியன் யூனியன் வந்து எப்பவுமே இன்டர்நேஷனலாவே யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தடாலஜி. இதை இங்க கொண்டு வந்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் புதிய அரசு வந்து புதிய முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து ஐரோப்பிய ஸ்டைல்ல எடுத்திருக்கிறது நமக்கு நன்மையா முடியும் அப்படிங்கிறது ஒரு பார்வையா நம்ம வந்து முன்வைக்கும். கண்டிப்பா சார். கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் பல புது இனிஷியேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணி அதுல எஃபெக்டிவ்னஸ் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸுக்கும் எப்படி எஃபெக்டிவ்னஸ் ஆகுறது பொறுத்து தான் அடாப்ஷன் வந்துட்டு. எல்லா மாடலும் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ட் ஆகாது. இட்ஸ் எ குட் அட்டம் அண்ட் குட் அப்ரோச்ல ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச். ஸ்டாண்டர்டா ஒரு இன்ஸ்டிடியூஷனலாவே ஒரே மெத்தட்ல பண்ணாம இந்த அப்ரோச்ல பண்ணிருக்காங்க. இதை இந்த ஆங்கிள் பார்க்கும்போது, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்ல பல விஷயங்கள்ல என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது நீங்க எல்லாத்துக்கும் பட்ஜெட் அலோகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் லெவல்ல தான் நீங்க பட்ஜெட்டை கொடுக்கணும். அதுக்கடுத்து அக்கார்டிங் டு தி அந்த ப்ரோக்ராம்ல அந்த ப்ராஜெக்ட்ஸ் நல்ல டேக் ஆஃப் ஆச்சுன்னா அதில் பட்ஜெட் அலோகேட் அதிகமாக பண்ணுவீங்க. இல்லை அதை வந்து கம்மியாகும் போது, அது நான் பர்ஃபார்மிங் ஆகும்போது அந்த பட்ஜெட்டை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து யூரோப்பியனுடைய ஸ்டைல். பட் இந்த முறையில தான் இந்த பட்ஜெட்லயும் வந்து அவங்க பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. நம்புறீங்களா? அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது இப்போ எல்லாருமே யூடியூப்ஸ்ல எல்லாருமே பேசுற எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க வந்து பழைய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இனிஷியேட்டிவ் பேஸ்ட் வெர்டிகல் பேஸ்ட் அப்ரோச்ல பார்க்கும்போது நம்பர்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த அரசாங்கத்தோட விஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மைல் ஸ்டோன் வச்சு ஒரு 2036 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் வச்சு போறாங்க. $1.5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கிறாங்க. எங்களை வந்து 2 வருடத்துக்கு எதுவும் கேள்வி கேட்காதீங்க, நாங்க ஏன்னா நிதி நிலைமை இப்படி மோசமா இருக்கு, 2 வருடம்
நம்ம சொன்ன அதே மைல்ஸ்டோன் இதுல தான் பண்றாங்க. ஆனா இவர்கள் செய்கின்ற முறையும் அப்படிங்கிறது பார்வை வந்து கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து நகரமயமாக்கலை வந்து ஊக்குவிக்கிறது மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப தேவையான ஏஏ கவர்னன்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு வேலை செய்றாங்க. ஸ்பீடு பண்றதுக்கு ஸ்பீடு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயமே கொண்டு வந்திருக்காங்க கவர்னன்ஸ் வைஸ். இந்த மாதிரி வந்து பிளஸ் முக்கியமா சொல்ல மறந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷனோட ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இருக்கிற ரெவன்யூ பற்றாக்குறையை இப்படி தீர்க்கிறதுக்கான வழிகளை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ல இருந்த பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேஸ் வந்து சொல்லலாம். அதுல வந்து எவ்வளவு டோல் வாங்குறாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே நல்லா தெரியும். ப்ராஜெக்ட் காஸ்ட் எப்போ ரெக்கவர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நம்மளுடைய பொது மனப்பான்மை. அதுக்கப்புறமும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பிபிபி மாடல்ல வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அது தமிழ்நாடு அரசு முன்னெடுக்குது. ஏதாவது சப் ப்ராடக்ட்ல எடுக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். அது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்காது. ஆனா ஒரு அரசாங்கத்தோட முழுமையான பட்ஜெட்லயே வந்து பிபிபி மாடல் தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோம், பிரைவேடைசேஷனை தான் ப்ரொமோட் பண்றோம் அப்படிங்கும் போது நீண்ட கால அடிப்படையில நமக்கான வசதிக்கு வந்து நாமளே வந்து பணத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுமா? வரிகளை கொடுப்பதை தாண்டி எந்தெந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாலுமே எப்படி ஹைவே யூஸ் பண்றதுக்கு நம்ம டோல் ஃபீ கேட்கிறோமோ அப்போ நம்ம பணம் தானா கையில இருந்து கொடுக்குற மாதிரி இருக்குமா? இதுக்கு மாற்றா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்க முடியும்? அதாவது இந்தியாவுடைய மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு ஒன்று. அண்டு நம்மளுடைய ரோட் கனெக்டிவிட்டி எல்லாரும் வந்து அர்பனைசேஷன்ஸ் இஸ் வெரி ப்ராமினென்ட். ஆனால் அதே நேரத்தில் வந்து அர்பனைசேஷனுக்கு மூவ் ஆகும்போது அங்கே இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் சென்ட்ரிக்கு அதில் எந்த அளவுக்கு அவுட்கம் வருதுங்கிறதுல தான் ஒரு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை பல இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக கவர்மெண்ட்டோ அப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸோ எல்லாருமே அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, டெல்லிக்கு பக்கத்தில் ஹரியானா, இந்த பக்கம் போனீங்கன்னா யூபி. இந்த யூபி டெல்லியோடைய என்சிஆர் ரீஜன்ல என்சிஆருடைய எக்ஸ்பான்ஷன் ரீஜன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து லைக் குர்காவை டெவலப் பண்ணாங்க. குர்காவோட எக்ஸ்டெண்டாக வந்து அவங்க ஒரே ஒன்று தான் பண்ணாங்க. கவர்மெண்ட்டோடைய மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் மெட்ரோவை போட்டாங்க. அந்த மெட்ரோ போட்ட உடனே மற்ற பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து அந்த மெட்ரோ வந்து ஒரு ஒரு கேட்டலிஸ்டாக வேலை செஞ்சு அந்த மெட்ரோ மூலமாக இது கம்ப்ளீட்டாக அந்த ஈகோ சிஸ்டமே டெவலப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன்ஸில் ப்ரைவேட் எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுல பெரிய அவுட்கம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்கு, ப்ரொவைடட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி எண்டட். நமக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாதான் பெரிய நிறுவனங்கள் வரும் அப்படிங்கிறது உண்மை. பெரிய நிறுவனங்கள் வரும்போது தான் மக்கள் கிட்ட பணம் புழங்கும், மக்கள் வந்து செலவு பண்ண தொடங்குவாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் கிடைக்கும். அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு தியரிட்டிக்கலான சரியான ஒரு விஷயம் தான். ஆனா தமிழ்நாடு அரசு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்கே என்கிட்ட அலோகேஷன் பண்றதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. கல்வித்துறைக்கே வந்து ஒரு 2000 கோடி 2500 கோடி குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நமக்கு வந்து கடன்கள் வந்து இப்போ 10 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. நான் 50 வருஷம் ஆனாலும் அதை நம்ம தவிர்க்க முடியாது. கடனை தவிர்க்க முடியாதுங்கிறத தாண்டி அதுக்கு அவசியமும் கிடையாது. கடன் ரொம்ப தேவையான ஒண்ணு. நம்ம growth engine அந்த கடன் தான் வந்து நமக்கு செலுத்தவும் செய்யும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போ வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கு, நான் வந்து வருவாய் வருகின்ற வழியை வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அரசே வந்து சொல்லியிருக்கு. அப்படிங்கும்போது உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இந்த மாதிரி வருவாய் அதிகரிப்பதற்காகவும் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எளிமையாக செய்வதற்கும் ஏதாவது உங்ககிட்ட ஒரு பார்வை இருக்கா? ஒரு காமனரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பாவர்ட்டி எலிவேஷன்ஸ்ல, அப்ஜுகேஷன்ஸ்ல எல்லாத்துலயும் மேல எலிவேட் ஆகுது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்னு ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து நான் வந்து எனக்கு தேவைக்குன்னு ஒரு டிவிஎஸ் 50 ஒரு 60,000 ரூபாய் வண்டி வாங்கினேன். அங்கிருந்து என்னோட growth இருக்கா, அந்த ப்ரொபோசிஷன்ஸ்ல எஃபர்ட் நடக்குதாங்கிற அப்ஜெக்டிவ் வந்து கவர்மெண்ட் செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுல வந்து நாங்கள் ரொம்ப தேடி பார்க்க வேண்டியது வந்து வெதர் எஃபெக்டிவ்னஸ் ஆகுது. அது கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டும் அதுக்கான ஒவ்வொரு படிநிலைகளில் எப்படியெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குன்றதை பொறுத்து அவங்கள வந்து பிளானிங் பண்ணுவாங்க. என்ன ஒரு மேனுஃபேக்சரிங் சைடில் இருந்த ஒரு கன்சியூமர் சைடு ஒரு காமனராக என்ன இங்கே மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்னன்னா, பாவர்ட்டி எலிவேஷனுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் நடந்திருக்கு. ஒரு காமனருக்கான ஒரு கன்சியூமர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு 10 விஷயங்களை செய்யணுங்கிறதுக்கு அந்த எம்பவர்மெண்ட்டுக்கான கேப்ஸுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எனக்கு டைரக்டாக பெனிஃபிட் ஆகும். ஓகே. ஆனா வருவாய் கூடுதல் பண்றது அப்போ என்கிட்ட வந்து
எனக்கு வந்து நான் ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குறேன், அதுக்கு பதிலாக நான் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு அப்ப வண்டி நீங்க வரி வருவாய் மட்டும்தான் அரசாங்கத்தோட வருவாயா சொல்றீங்க? சார் வருவாயை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே பார்க்குற அப்சர்வேஷன்ஸ் வந்து என்னன்னா டாக்ஸ்ங்கிற ஒரு வருவாயை மட்டும்தான் பார்ப்பேன். ஒரு விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கணும், என்னன்னா a government cannot be a profitable entity and they cannot be, even sometimes they cannot be a break-even entity அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஸ்டேட்டுக்கான டெப்ட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்குமான ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப சிக்கலானது. அதை நீங்க நம்ம மேத்தமெட்டிக்கலா வந்து இதை வந்து மக்கள் தொகையோட வெறும் வகுத்துட்டோம்னா இவ்வளவு கடன் ஒன்றும் சொல்லிடும். நம்ம 1,20,000 என்னமோ கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி கடன் இருக்குன்னு சொல்லும்போது இதுல இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த கடன் எப்பவுமே இருக்கணும். அது இந்தியன் சிட்டிசனாகவும் எனக்கு கடன் இருக்கும், நான் யூஎஸ் சிட்டிசனாக இருந்தா இதை விட அதிகமாக கடன் இருக்கும். ஆனா அதை விட அப்ஜெக்டிவா வந்து ஒன்ஸ் இது பேஸ்லைன் நமக்கு எல்லாருக்கும் இந்த கம்யூனிகேஷன் நடந்ததுனால நாம என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா, பப்ளிக் பார்ட்டிசிபேஷனால பீப்புளோட இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இங்க எல்லாமே கடன் சொல்லும் போது ஒருத்தர் கடனா இருக்கும்போது அவர் செலவுகளை குறைப்பார் பை நேச்சர். அதுக்கு பதிலா அவர் எக்ஸ்பெண்டிச்சரா அவர் செலவாதியா பண்ணும்போது அவர் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடியவரா நம்ம மாற்றுவோம்னு சொல்லி புஷ் பண்ண ஒரு பொசிஷனிங் பண்ணும்போது அதுக்கான என்னென்ன பிளாக்கர்ஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணும்போது கவர்மெண்ட் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நீங்க சொல்றது வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஹவுசிங் ப்ராஜெக்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை சார்ந்து நமக்கு சிமெண்ட் ஏறும், ஸ்டீல் ஏறும், ஒரு ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கோம். அதன் மூலமா மக்கள் கிட்ட இருக்கிற பணம் வந்து அரசுக்கு வரியா போகும் அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா மறுபடியும் நீங்க அந்த வரி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள தானே வரீங்க, வேற ஏதாவது வரியே இல்லையா? வரி அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட எல்லாம் வந்து இப்போ நார்வே இருக்கட்டும், நார்டிக் இருக்கு, ஸ்வீடன், இந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் வந்து சர்ப்ளஸஸ், சிங்கப்பூர்ல சர்ப்ளஸஸ் இருக்கு. அந்த சர்ப்ளஸஸ் எப்படி உருவாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவோட ஒரு மேண்டேட்டோட ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணாங்க, டெசிக்னேட்டட் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த டெசிக்னேட்டட் பண்ண அந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸுக்கு அதுக்கான மேண்டேட் எப்படி இருந்ததுன்னா, பப்ளிக் அதாவது அவங்களுடைய ஃபண்டை வந்து நீங்க எப்படி எல்லாம் பெருக்கலாம், எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் பெருக்கலாம், எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் பெருக்கக்கூடாதுன்றத பண்ணாங்க. அதுல எப்படி பண்ணாங்கன்னா, they pull in lot of other party players, other country players to be in that system. Okay. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிரைவேட், அதாவது இந்தியாவுக்குள்ள இருந்து எஃப்டிஐ வருது, அது வந்து ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பாக்குற ஒரு செட்டப்புக்கு, இந்த மேனுஃபேக்சரிங்கோ ஒரு பிரைவேட்டுக்கு ஃபண்டுக்கு உள்ள இன்கம் வருது. ஆனா அதுவே ஒரு ஃபண்ட் மெக்கானிசமா ஒரு பம்பிங்கா வர்றது இல்லை. அதாவது நம்ம உள்நாட்டில இருந்து ஒரு நிதியம் உருவாக்கி ஒரு ஃபண்ட் உருவாக்கி அதன் மூலமா நம்மளுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வர்றது இல்லை, வெளிநாடுகள்ல இருந்து தான் எஃப்டிஐ வந்து. அப்படி வெளிநாடுகள்ல இருந்து ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா அது இங்க இருந்து 20 ரூபா வெளியே போக தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா உள்நாட்டிலே நீங்க ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, அது ஒன்று ஃபைனான்சியல். அதாவது இதுல மேஜரான இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னா, அதாவது இங்க ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டேஷன்ஸ் ஜெனரேஷனுக்கு இல்லை, அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது என்ன ஸ்பெஷல் பர்பஸ்? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸ் இருக்கு. இப்போ ஈவன் நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பிளான்ட் போட போறீங்கன்னா யூ ஹேவ் அ செட்கோ. பட் தமிழ்நாட்டில் ஒருத்தர் எங்கிட்ட இவ்வளவு மணி இருக்கு, இந்த மணியை வந்து கவர்மெண்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டோன்ட் ஹேவ் தேர் ஓன் ஃபண்டிங் மெக்கானிசம். சில ஸ்டேட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கேரளா வந்து அவங்களுடைய ஒரு ஃபண்டை வந்து they put it to the some startups and then their mandate is like that. சிங்கப்பூர்ல ஒரு ஃபண்ட் இருக்கு, அந்த சிங்கப்பூரோட ஃபண்ட் என்ன பண்ணுவோம்னா their mandate is simply focus on the this. அவங்களுடைய mandate வந்து இவ்வளவு வருஷத்துக்குள்ள இவ்வளவு எக்ஸசஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ நீங்க சொல்றதுல இருந்து 2 விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்னு வந்து கேபிட்டல் மொபிலைசேஷனை நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணணும், நம்ம மக்கள் கிட்ட இருந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க உறுதியா சொல்றீங்க, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பிஎஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும் நீங்க சொல்றீங்க. ரெண்டுமே ஃபண்டு சார்ந்த விஷயம் தான். இதுல ஒரு விஷயம் ஒரே ஒரு இன்டர்நெட் பிஎஃப் எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ் கவர்மெண்டோடைய சென்ட்ரல் ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். நான் என்ன சொல்றேன், அது ஏன் வந்து தமிழ்நாடு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு நிதியம் அந்த மாதிரி நம்ம உருவாக்க கூடாது? ஓகே, இப்போ நீங்க இந்த நிதியம்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆல்ரெடி பல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆனா அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து
ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல தான் இன்வால்வ் ஆகுது தவிர நாட் இன் தி பிரைவேட் பிளேயர் இன்வெஸ்ட்மெண்ட் கேம்ல வரல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேம்ல வராத வரைக்கும் இட் வில் நாட் நெய்தர் இட் வில் கெயின் நெய்தர் இட் வில் லூஸ். ஸோ நாம வந்து மார்க்கெட் எக்கனாமியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பிரைவேட் பிளேயரை தான் கூப்பிடுறோம். அதுக்கு பதிலாக ஏன் வந்து நம்ம அரசே வந்து மக்கள் கிட்ட இருந்து ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி அது டேரக்டாவே பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. நான் அப்படிதான் கண்டிப்பா அப்படி நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும்னா 2 விஷயங்கள் நடக்கும். சில செக்டார்ஸ் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் பேஸ்ல இருக்கிற செக்டார்ஸை உங்க ஸ்டேட்டுக்கு இருக்கிற செக்டார்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆமா, சுற்றுலாவை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு செய்தி கூட பார்த்தேன். இப்போ சுற்றுலாவை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு சொல்லும் போது கூட இப்போ உதாரணத்துக்கு பல நேரங்கள்ல என்ன நடக்கும்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா நம்ம செமிகண்டக்டர்ஸ்ல இந்த இப்போ ஏஐல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏஐல நம்ம வந்து கட் த்ரோட் ரிசர்ச்ல நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன்ஸ்ல இருக்கோம்னு தெரியாது இப்போ வரைக்கும். அதாவது அட் கிரவுண்டா இன்னைக்கு நம்ம செட்டப் பண்ணோம்னா அது வந்து கட் த்ரோட்டா அப்ளிகேஷன்ஸ் வரும்னு தெரியாது. ஆனா அந்த டீப் டெக் இன்னோவேஷன்ஸ்க்கு ஒரு ஃபண்டு நம்ம மொபிலைசேஷன் பண்ண முடியும். இது பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா தேர் ஷுட் பி மல்டிபிள் ஸ்பெஷல் வெஹிக்கல்ஸ் தட் வில் பி ஃபோக்கஸ் ஆன் தி ஒரு மேனுஃபேக்சரிங்ல இருந்தும் ஒரு பிசினஸ்ல இருந்தும் ஒரு வேல்யூ கிரியேஷன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணும். சரி, நீங்க சொல்றது நான் இப்படி வேணா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா நீங்க ஐஐடி கரக்பூர், நீங்க சொல்றது செமிகண்டக்டர் டீப் டெக்னாலஜி, அது நம்ம மூளைக்கு ஏறாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சுற்றுலா அப்படிங்கும் போது நமக்கு வந்து இப்போ இடங்களை வந்து அரசு இலவசமா கொடுக்கலாம். தனியார்ட்ட இருந்து விலைக்கு வாங்கி கூட ஒரு பிசினஸ் மேன் கிட்ட கொடுக்கலாம். அந்த பிசினஸ் மேன் வந்து அந்த இடத்துல ஒரு ரெசார்ட் கட்டுறதாகட்டும், இல்ல வேற ஏதாவது சுற்றுலாவுக்கான வசதிகளை செய்வதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பப்ளிக் பிரைவேட்டை கொண்டு வர அந்த மாதிரி மாடல்ஸ் ஆல்ரெடி தமிழ்நாட்டு கூட ஓரளவுக்கு ஹியூஜான வேல்யூல இருக்கு. இந்த மேஜரான ஒரு ப்ராப்ளம்ஸ் என்னன்னா ஹை லெவல்ல நான் ஒரு மேனுஃபேக்சரிங்கோ ஒரு செட்டப்போ போனேன்னா எனக்கு அதுக்கான ஆக்சஸ் மீடியம்ஸ் இருக்கு. நான் ரொம்ப பாவர்ட்டி டிப்ரைவ்டா இருந்தேன்னா எனக்கான ஆக்சஸ் இருக்கு. நான் ஒரு மீடியனா இருக்கேன், நான் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கேன், நான் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டெப் அப் பண்ண முடியல. அங்க வந்து ஒரு கவர்மெண்டோடைய ஒரு கார்பஸ் ஃபண்ட் இல்லை. கவர்மெண்டோடைய நான் மேனுஃபேக்சரிங்ல ஒரு சென்ட்ரலைஸ்டா பண்ணணும்னா நான் அந்த ப்ரொபோசல் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கான டைம் த்ரோபுட் டைம்லேயே என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு பதிலாக there is a separate catalyst fund that is focused on this under the clusters உடைய என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு இந்த ரெவென்யூக்கு அந்த கேரண்டிக்கு சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா இது வந்து என்ஹான்ஸ் பண்ணிடும். ஸோ நீங்க வந்து ஃபண்டை வந்து லோக்கலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. கிளஸ்டருக்கு நீங்க லோக்கலைஸ் பண்ணும்போது அந்த கிளஸ்டர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிசினஸ் மாடல் தெரியும், நீங்க எவ்வளவு தூரம் விரைவாக பணத்தை வந்து கொடுக்கணும்னு தெரியும், அந்த பணம் எப்படி திரும்பி வரும்னு தெரியும். ஸோ டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. லோக்கலைசேஷன், அதாவது ஃபண்டை வந்து நம்ம லோக்கலைசேஷன் பண்ணணும். அந்த லோக்கலைசேஷன் பண்ணும்போது நீங்க என்ன நடக்கும். பட் ஆனா சிக்கல் என்னன்னா, நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அரசுகிட்ட தான் பணமே இல்லையே, நீங்க அதுக்கு தான் பதில். அதாவது இங்கதான் நீங்க நல்லா பாத்துக்கணும்னா இட் இஸ் நாட் ஒன்லி தி கவர்மெண்ட் கிட்ட எப்பவுமே ஃபண்ட் இருக்காது. உலகத்துல எல்லா அரசும் பணம் இருக்குது. இல்ல கவர்மெண்ட் கிட்ட வந்து as a corpus வந்து they will not have the fund. Okay. They will initiative and they will call for a FIA, financial institutions call for பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஒரு given, அதாவது அதுக்குள்ள ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு thematic அப்ஜெக்டிவ் எடுப்பாங்க. அந்த thematic, அதாவது அந்த thematic அப்ஜெக்டிவ்க்குள்ள they will pump in a fund. கவர்மெண்ட் அதுக்கான ஒரு இன்சென்டிவா, அதாவது பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து இவ்வளவு ஃபண்டை பம்ப் இன் பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து இன்கைண்டா இவ்வளவு ஃபண்டு பண்ணுவோம். பட் இந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் வந்து ஒரு கார்பஸா பணம் வச்சுக்க மாட்டாங்க, எப்பப்பெல்லாம் ஒரு தேவை ஏற்படுதோ அப்ப மட்டுமே ஒரு ஃப்ளோட்டிங் ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அது உண்மையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் நிறைய ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ பங்கு வச்சாலே அவங்களுடைய ஒவ்வொரு சிட்டிசனுமே நிறைய பணம் அவங்க கிட்ட வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிர்காலத்துக்கும் நம்ம இப்ப பணத்தை சேர்த்து வைக்கணும்ல. நம்ம இப்போ வரைக்கும் பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு வருட பட்ஜெட் தான் நம்ம பேசுறோம். இந்த புதிய அரசு வந்து 3 வருஷம் 5 வருஷம் ஒரு மைல் ஸ்டோன் வச்சு இப்பதான் தொடங்கி இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தலைமுறைக்கு வந்து நம்ம அடுத்த 50 வருஷத்துக்கு என்ன விட்டுட்டு போறோம், அடுத்த 100 வருஷத்துக்கு என்ன விட்டுட்டு போறோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த பார்வையில பார்க்கும்போது என்விரான்மெண்டல் ரீதியா தான் பார்த்திருக்கோம். சுத்தமான தண்ணியை விட்டுட்டு போனோம், சுத்தமான காத்தை விட்டுட்டு போனோம் தான் பார்த்துருக்கோமே தவிர, தமிழ்நாடு குடிமகனாக ஒருத்தன் பிறந்தா 50 வருஷம் கழிச்சு பிறந்தா அவன் கையில வந்து பல மடங்கு பணம் இருக்கணும். இப்ப இருக்கிறத விட பெரிய அளவு பணம் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நினைக்கிறோம் அது மாதிரிதான் ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு அரசு நினைக்கணும். அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட தீர்வு? ஆக்சுவலி வந்து இதுல வந்து நீங்க லேமன் சொல்லி அந்த இஷ்யூ நடக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது இந்தியாவுக்குள்ள. என்னன்னா
இந்தியாவோட மிடில் கிளாஸோடைய சேவிங்ஸ் தான் வந்து அதை பஃபரா காப்பாத்துன்னு சொன்னாங்க. ஆமா, மக்களிடம் இருக்கிற தங்கம் தான் அவங்களை காப்பாத்து. மக்களுடைய தங்கம்னு இருந்துச்சு. இங்க என்ன பண்ணுவோம்னா தமிழ்நாட்டுடைய கிராஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது we are better off ன்னு சொல்லிக்கலாம். ஆனா நம்ம அதுல எந்த ஒரு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. we are better off, பட் வேற ப்ரொடக்டிவிட்டி, அவர் ஆப்பர்ச்சுனிட்டி, மற்ற விஷயங்கள்ல உங்களோட காஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது மற்ற இன்டர்நேஷனல்ல இருக்கிற ஒரு கண்ட்ரியோடைய பாப்புலேஷன் 8 கோடிங்கிறது ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன். அவங்களோட சேவிங்ஸை பார்க்கும்போது நம்ம வெரி பேட். அப்படி பார்க்கும்போது நம்மளோட சேவிங்ஸுக்கு கேட்டலைஸ் பண்றதுக்கு இங்க ஸ்கீம்ஸ் இப்போ அந்த தங்கம் இனிஷியேட்டிவ் எல்லாம் வந்து அதில் கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பீப்புள் வில் லுக் மோர் ஆஃப் தி என்ன சொல்றது, ஒரு தங்கத்தை வாங்கி அதை சேவ் பண்ணணும், இல்ல தங்கத்தை ரெஸ்பாட்ரி பண்ணணும். அந்த இது வந்து நீங்க சொல்றது இந்த 1 கிராம் தங்கம் கொடுக்கறது, 1 சவரன் தங்கம் கொடுக்கறது, அது சொன்னா மக்களுக்கும் வந்து தங்கத்தை சேர்த்து வைக்கணுங்கிற பிஹேவியர் வரும்னு சொல்றேன். பிஹேவியர் சேஞ்ச். நான் என்னோட பார்வை என்னன்னு சொல்லிடுறேன், நம்ம பட்ஜெட் விட்டு கொஞ்சம் விலகி போற மாதிரி இருக்கு. பட் ஆனா முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம பேசுறோம் அப்படிங்கறதுனால தொடரலாம் நான் நினைக்கிறேன். இப்போ நாம வந்து என்னைக்குமே வந்து ஒரு நிறைவு அடைய மாட்டோம், பணக்காரர் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது என்னுடைய சிந்தனை எல்லாமே நுகர்வு சிந்தனையா தான் இருக்கும். ஏன்னா 10 வருடம் கழித்து 5 வருடம் கழித்து என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ வந்து என்கிட்ட பணம் இருக்கு, நான் இப்போ அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நமக்கு பிஹேவியர் வைஸ் இருக்கும். அதுக்கு என்ன ஸ்டடி இருக்குன்னு தெரியல, என்ன பேர் இருக்குன்னு தெரியல. அப்படி தமிழ்நாடு 50 வருஷம் கழிச்சும் இதே மாதிரிதான் இருக்கும். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் இப்ப நம்ம வந்து பல விஷயங்கள்ல இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கிறோம். ஆனாலுமே நம்ம ஒரு பணக்கார மாநிலம் கிடையாது. அப்படி ஆவதற்கான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கே தெரியாத போது அதை ஒரு மாநிலமாக நம்ம ஒரு உத்வேகத்துடன் எப்படி முன்னேற்றணும்னு நம்ம நினைப்போம், தனிநபராக வளர்ச்சி அடையணும் தான் நினைப்போம். அப்போ இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு நிதியம் வேணும், அந்த மாநிலம் வந்து பெரிய பணக்காரர் ஆகணும், அந்த மாநிலத்துல பிறந்தாலே அவன் வந்து பணக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் எதிர்பார்ப்பு தானே சார். அதுல பேசிக்கா வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஏரியா வந்து மேனுஃபேக்சரிங்ல நம்ம ஓரளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நம்ம மேனுஃபேக்சரிங்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபைனான்சியல் ஆக்சஸ்ல எப்படி பாம்பே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற அதே இடத்துல அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம இங்க ரெப்ளிகேட் பண்ணோம்னா நமக்கான அந்த வெஹிக்கல், அதாவது நம்ம வந்து அதுக்கான டிரான்சிஷன்ஸ் டைம் எடுக்கும். அட் நேஷனல் வைடாவே வந்து நம்ம சேவிங் எக்கனாமில இருந்து கன்சியூமர் எக்கனாமிக்கு மாறிட்டே இருக்கும். ஸ்லோவா வேர்ல்டு லெவல்லையும் சரி ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டே இருக்கு. அந்த டிரான்சிஷன்ஸ்ல நம்மளுடைய டிரான்சிஷன் ஸ்லோவா இருக்கு. அதாவது அந்த கன்சியூமர் எக்கனாமி வந்து அஸ் ஏ டிமாண்டா அந்த இதுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து அதிகமா வேகமா வர்றதுனாலையும் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பென்சஸ் அண்ட் உங்க சேவிங்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகும் போது இந்த சேவிங்ஸ்ல இல்லாம போயிடும். இப்போ நம்ம மறுபடியும் பட்ஜெட்டுக்குள்ள வருவோம். உங்க துறை சார்ந்த மேனுஃபேக்சரிங்ல வந்து இந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அதுல உங்களுக்கு திருப்தியா? நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் சிகேடி, கம்ப்ளீட் நாக் டவுன் யூனிட்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர வந்து இங்க கன்சம்ஷன்ஸ் நடக்குது. இப்போ இங்க கன்சம்ஷன் நடக்கலைன்னா இப்போ உதாரணத்துக்கு வேர்ல்டு லெவல்ல வந்து இப்போ ஹொர்மோஸோடைய அந்த வார் சினாரியோ உங்களுடைய லாஜிஸ்டிக் காஸ்ட்டே ரொம்ப அதாவது 10 டைம்ஸ் 7 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும்போது நீங்க வந்து இங்க கன்சம்ஷன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஹோல்ட் ஆகும். ஓகே, அது ஒரு மேஜரான ப்ராப்ளமா இருக்கு. மேஜரான ப்ராப்ளம். அந்த சினாரியோஸ்ல ஒரு மெக்கானிசமோ ஒரு ரீஅட்ரஸல் மெக்கானிசமோ சென்ட்ரலைஸ்டா சில சிஸ்டம்ஸ் இருக்கு, சில ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் கிரானுலர் லெவல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு மெக்கானிசம்ஸ் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அது மிஸ்ஸிங் இருக்கு. But this can be implemented. One. And ரெண்டாவது AI உடைய ஃபோக்கஸ் இருக்கு. ஆனா AI உடைய ஃபோக்கஸ்ல 3 விஷயங்களை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது, ஒன்று AI as a மாடலா ப்ரையாரிட்டி இருக்கா, இல்லை AI யூசேஜ்ல ப்ரையாரிட்டி இருக்கா, இல்லை AI டெவலப்மெண்ட்ல ப்ரையாரிட்டி இருக்கா, இந்த கிளாரிட்டி இருக்கணும்ங்கிறது. இதெல்லாம் பிரிச்சு பார்க்கணுமா, இல்லைன்னா ஏஐனால எல்லாமே உள்ள வந்துடும்? இல்ல சார், அதாவது ஏஐங்கிறது வந்து ப்ராக்டிக்கலா இப்போதைக்கு யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் ஓரளவுக்கு ஹெல்த், ஓரளவுக்கு ஃபைனான்சியல்ஸ்ல இந்த எஸ்டிமேஷன்ஸ்ல மட்டும்தான் ஏஐயோடைய யூஸ் கேஸ். இந்த யூஸ் கேஸை அப்படியே நீங்க வந்து மேனுஃபேக்சரிங்லயோ இதுலயோ நீங்க கொண்டு வரீங்கன்னா பல கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டும் நடக்க போகுது, பல கேஸ்கேட் எஃபெக்ட்ஸ், பல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனா அதுக்கு நமக்கான டெக்னிக்கல் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணணும்னாலே அதுக்கான ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகே. ஏன்னா நம்ம வந்து முதல்ல அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸோ நம்ம பெரிய டேட்டா சென்டர்ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. பட் நம்ம கிட்ட இங்கே ஹையஸ்டான டெக்னோ ஸ்கில்ஸ் இருக்கு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிஹெச்டிஸ் இருக்காங்க, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. அதை வச்சு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸோட ஒரு ஏஐ இன்டகிரேஷன்ஸை வச்சு யூஸ் பண்ணி வாட் இஸ் தி வேல்யூ கிரியேஷன்ஸ், நமக்கான வேல்யூ கிரியேஷன்ஸ் நடக்குங்கிற அந்த அப்ஜெக்டிவ் தேடி இருக்கும். ஓகே. அப்படி அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு செக்டார் மிஸ்ஸிங் ஆகிறது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து 3 விஷயங்களை கிளாஸிஃபை பண்ணி சொல்லுது. ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு, இன்னொன்று ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க, இன்னொன்று அதுக்கான அட்வான்ஸ்மெண்ட்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம வந்து டேட்டா சென்டர்ஸ் இல்லைன்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கனெக்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஒரு ரோட் மேப் எப்படி பட்ஜெட்டில் மைல் ஸ்டோன் இருந்ததோ இது மாதிரி இதோட ரோட் மேப் இருந்துச்சுன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருந்திருக்கும். அண்டு இந்த எல்லாமே நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா இல்ல இப்போ கூட நீங்க பாசிட்டிவ் சொல்லலாம். இல்ல இது நம்ம நெகட்டிவாவும் சொல்லல பாசிட்டிவா சொல்லல, ஜெனரல் அப்சர்வேஷன் அப்ஜெக்டிவ் கேப்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி சொல்றோம். ஒன்று. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து ஏஐ யூசேஜில் வந்து யூஐ யூசேஜோடைய பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸை இன்னும் வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் ஆனது இல்லை. ஏஐ யூஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் போன வருஷம் நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா அந்த ஸ்கில் செட்டை இன்னைக்கு வந்து உங்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ ஆனால் அதுக்கு முன்னால் அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் ஏஐ டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஐ டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ப்ராபபிலிட்டி, ஏஐ டெவலப்மெண்ட்டில் இருக்கிற பேசிக் ரிசர்ச்சஸ், அதில் ப்ரையாரிட்டிஸ் ஃபோக்கஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஒன். ஸோ கம்மிங் பேக் டு தி என்னென்ன அவுட்கம், பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு மேனுஃபேக்சரிங்ஸில் வந்து இந்த அந்த இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸு, சின்ன சின்ன கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து பப்ளிக் அதாவது அதை டேக்அப் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் மெக்கானிசம்ஸை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெட்டர் மெக்கானிசமா. நம்ம அலோகேஷன்ஸ் கம்மியா இருந்தாலும் அதை எங்க நாங்க கரெக்டா செலவு பண்றோங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா எங்க துறை சார்ந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியே கொண்டு வந்துட்டாங்க. இது பல வருட கனவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழர்கள் வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க, ஆனா அதை எப்படி செலவு பண்ணணும், எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த வகையில இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் எங்க துறை சார்ந்து. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மி, 1.3 1.4 இருக்கும்போது we are a dying population அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேஸ்கேட்டிங் எஃபெக்ட் வந்து பல துறைகள்ல வந்து வரும். பட் அதுக்கு வந்து பட்ஜெட்ல எதுவும் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. நீங்க ஏதாவது கவனிச்சிருக்கீங்க? நான் பியூட்டிஃபுல்லா என்ன பார்த்தேன்னா, மற்ற எல்லா பட்ஜெட்ஸை விட இதுல வந்து அதிகமான வந்து ஓல்ட் ஏஜ் கேர் இருந்திருக்கு. அந்த ஓல்ட் ஏஜ் கேரை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஓல்ட் ஏஜ் கேர் ஆல்சோ கேட்டலிஸ்ட் ஃபார் கன்சம்ஷன் தான். தமிழ்நாட்டுல வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம் தான் அதிகமாக போகுது. ஏன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் அதிகமாக போறாங்க, மெடிக்கல் தான் அதிகமாக போகுது. ஆனா குழந்தை பிறப்பு விகிதத்துல நம்ம அவசரமா வந்து கவனம் செலுத்தணும்ல, அதை வந்து தவற விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சோசியாலஜிஸ்ட் தான் எக்ஸ்பிளைன். ஆமா, அது பண்ணணும். ஏன்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் அதுல கவனம் செலுத்துறாங்க. நாம வந்து ஒரு கிராம் தங்கம் கொடுப்பதோட நிறுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய குறையாக இருக்கு. நான் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலி வந்து மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு இதில் 3 பேரபிளாக பார்த்தீங்கன்னா, இன் ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ், இன் ஃபைனான்ஷியல் அட்டம்ஸ், தமிழ்நாடு ஹேஸ் ட்ரைட் டு பிகம் or inspiring some of the styles of Maharashtra. But there are lot of in its own merits of Tamil Nadu இருக்கிறத லோக்கலைசேஷன் பண்ணுறதுல கேப்ஸ் இருக்குது. ஆனால் அது ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ்ஸ்லேயே இவ்வளோ விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இது பண்ணுவோம். ஆனால் இன்னொரு ஒரு கீனான அப்சர்வேஷனாக நான் பார்த்தது என்னென்னா, அஸ் எ ஹோலாக வந்து ரிப்போர்ட்டிங்கில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க, யூஎன் சஸ்டைனபிள் கோல்ஸ் உடைய ஃபோக்கஸில் ஒவ்வொரு ஏரியாவையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் அந்த வெற்றி வீடு திட்டம்லாம் இருக்குல்ல, அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் மை ஹோம்ஸோட இந்த இதில் வந்து இது ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லையும் இல்லை மற்ற டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோடைய கோல்ஸ்லையும் ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் வந்து அந்த ஸ்கோர் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஸ்கோர் வந்து பல விஷயங்களை ஆவரேஜ் அவுட் பண்ணும். ஸோ ஆவரேஜ் அவுட் பண்ணும்போது நமக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவோ இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற கேப்ஸ் மிஸ் பண்ணணுங்கிறது தான். அதுக்கான ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூவும் இருக்கணுங்கிறது தான் ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம பட்ஜெட் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வெல்ஃபேர் பட்ஜெட்டாக தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டும் அதுதான் வந்து அவங்க நல்ல திட்டங்களை எல்லாம் பேர் மாற்றிருக்காங்களே தவிர நிறுத்தலை. அது வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான்.
அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில வந்து சொன்னதை வந்து செயல்படுத்தல அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த ஆண்டுகள்ல செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா எல்லா அரசும் அப்படிதான் அந்த வழிமுறையை தான் பின்பற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு உங்களோட மதிப்பெண் 10க்கு எவ்வளவு தருவீங்க நீங்க? சார் பை இன்டென்ட் ஐ வுட் சே லைக் 7 ஓகே. பை இன்டென்ட். அண்ட் கிரானுலர் எக்ஸிகியூஷன்ஸ்ல வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 கொடுக்கலாம். ஓகே. பட் இங்க கிரவுண்ட்ல இருந்து இன்சைட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு கன்சல்டேட்டிவா எடுக்கிறதுல 6 கொடுக்கலாம். ஆனா அதுக்கு வந்து உடனே இந்த ஷார்ட் டைம்ல வந்து நம்ம அவ்வளோ விஷயங்களை கேட்பாங்க, அதை இன்டெஸ்ட் பண்ணி அதை இன்டர்னலைஸ் பண்ணி போறதுன்றது இட் டேக்ஸ் டைம். நன்றி அதிக். நம்ம வந்து பட்ஜெட்ல தொடங்கி பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நேயர்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க நேரத்தை வந்து ஒதுக்கி இவ்வளவு விரிவாக எங்களுக்கு வந்து பட்ஜெட்டை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் தெளிவுபடுத்தியதுக்கு மிக்க நன்றி. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி. நன்றி.